up Best Actor Telugu. Present this award, we would like to invite Director Mr. Kabir Khan and Mr. Shashank Srivastava, Senior Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited. And the winner for the Best Actor Telugu, no surprises here, goes to Junior NTR for RRR. The global star Junior NTR Garu wins the Best Actor Telugu Award. Congratulations, Anna. Thank you, Saima. Apart from a lot of people who have to thank, ముగ్గురు ఎన్నుకున్నాను. Thank you, brothers. ముందుగా I would like to thank నా జక్కన్న ఎస్ఎస్ రాజమౌళి గారిని నన్ను మళ్ళీ నమ్మినందుకు, కొమరం భీం పాత్రకి న్యాయం చేస్తాను అని ఆయన నమ్మినందుకు. రెండోది I would like to thank my co-star, my brother, my friend Charan for standing beside me as a pillar of support for RRR. And I would like to thank, last but not the least, all my fans. నా ఒడిదుడుకుల్లో నేను క్రింద పడ్డప్పుడల్లా నన్ను పట్టుకొని పైకి లేపినందుకు, నా కళ్ళ వెంట వచ్చిన ప్రతి నీటి చుక్కకి వాళ్ళు కూడా బాధపడినందుకు, నేను నవ్వినప్పుడల్లా నాతో పాటు నవ్వినందుకు, నా అభిమాన సోదరులందరికీ తల వంచి పాదాభివందనం చేసుకుంటున్నాను. థ్యాంక్ యూ సైమా వన్స్ అగైన్ ఫర్ దిస్ అవార్డ్. Next up, Best Actor Popular Award. So I'm announcing the Best Actor in Kannada, and the award goes to Yash for KGF Chapter 2. Unfortunately, ಅವ್ರು ಬರೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಐ ಥಿಂಕ್ ಅವ್ರು ಬಂದಿದ್ರೆ ಸದ್ದು ಬೇರೆ ಲೆವೆಲಲ್ಲಿ ಇತ್ತು. ಆದರೂ ಕೂಡ ನಮ್ಮ ರಾಕಿಂಗ್ ಸ್ಟಾರ್ ಯಶ್ ಅಂದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಕೂಗು ನೋಡಿ, ರಾಕಿಂಗ್ ಸ್ಟಾರ್. ಆ ಒಂದು ಚಿತ್ರದ ನಾಯಕಿ ಶ್ರೀನಿಧಿ ಅವರು ಹಾಗೂ ಸಿನಿಮಾಟೋಗ್ರಾಫರ್ ಭುವನ್ ಅವರು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ಈ ಅವಾರ್ಡ್ನ ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀವಿ. Next up Best Actor Tamil. And the Best Actor Tamil goes to the living legend himself, Mr. Kamal Haasan, for Vikram. தேங்க்யூ, நன்றி அனைவருக்கும். மலையாளத்தில் சொல்கிறதா, தமிழில் நன்றி சொல்கிறதா, தெலுங்கில் சொல்கிறதா, கன்னடத்தில் சொல்கிறதா, எனக்கே ஒரு குழப்பம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் என்னுடைய இந்த பயணத்தை இவ்வளோ நீண்ட பயணமாக ஆக்கியிருக்கிறார்கள். களத்தூர் கண்ணம்மாவில் ஆரம்பித்து இந்த அவார்டு வரலும் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். இங்கே குறிப்பிடப்பட்டிருந்த நடிகர்கள் உள்பட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மாதவன், விக்ரம், சிம்பு, தனுஷ் என்று இவர்கள் மத்தியில் இன்னும் நான் முலாவிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பெருமை. முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த விக்ரம் படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் எல்லாருமே சிறப்பான நடிகர்கள்.
அதனால தான் அவங்க இந்த படத்தில் இருக்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்பட்டோம். நாங்கன்னு சொல்லும்போது டைரக்டரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இது ஒரு நல்ல ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து எடுத்த படம் அது. அதனால்தான் விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் என்று பிடித்த, உங்களுக்கு பிடித்த, எங்களுக்கு பிடித்த நடிகர்களை எல்லாம் வைத்து இந்த படத்தை செய்தோம். இதில் டெக்னீஷியனாக இருக்கிற கேப்டன் லோகேஷ் அவர்களுக்கும், முக்கியமாக இந்த படத்தை நாங்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடத்தி செல்வதற்கு உறுதுணையாக இருந்த திரு மகேந்திரன் அவர்களுக்கும், அது திரு சந்திரஹாசனுடைய இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறேன். எப்படி பார்த்தாலும் அது பொருந்தும். அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இது எல்லாம் சந்தோஷமாக அனுபவித்தேன் நான். அதுக்கு கிடைச்ச அவார்டு தான் அது. ஆக்சுவலி என்ஜாய்டு விக்ரம். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் மணிரத்னம் தான் சொன்னார், ஐ குட் சி தட் யூ என்ஜாய்டு மேக்கிங் திஸ் ஃபிலிம். தட் இஸ் த ட்ரூத். அதுக்காகத்தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தோம். அதற்கான பலனை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. இத்தனை நாள் வாழ விட்டதற்கும் வாழ வைத்ததற்கும். இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களோட ஃபேன் தான். பட் நான் தான் உங்கள் பெரிய ஃபேன் சொன்னால், இல்லைடா அதோட பெரிய ஃபேன் சொல்கிற லோகேஷும் இங்கே இருக்கார். எல்லா இடத்துலையும் சண்டைக்கே போகிறாரு, நான் தான்டா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இன்னைக்கு உங்கள் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா சார்? அவருக்கு என் படத்துக்கே நான் கொடுக்கல டிப்ஸு. நான் சொல்லுவேன், இதில் வழக்கமாக எல்லாரும் இங்கே எதிர்பார்க்கறது என்னன்னா, என்னங்க அவர் படம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோதான் தெளிவு, காமன் ரசிகர்களுக்கு அவ்வளோதான் தெளிவு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கமல் 15 ஒரு விழா எடுத்த போது ஒரு மேட்ரு சொன்னேன். நான் ரஜினி அவர்களைப் போலவும் என்னை போலவும் நட்பு இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இல்லை. அந்த சவாலை நான் பின்னோக்கி விட்டதற்கான காரணம், இனி வரமாட்டாங்கங்கிற சாபமாக கொடுக்காம அதை வாழ்த்தா சொல்லியிருக்கேன். எங்களை பாருங்கள், இதிலிருந்து இன்னும் மேம்பட வேண்டும் வரும் தலைமுறை என்பது தான் எங்களுடைய ஆசை. என்னுடைய ஃபேன் அவர் என்னுடைய நண்பருக்கு ஒரு படம் பண்ணுறது எனக்கு தானே பெருமை. அது நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவு யாருக்கு. அதுக்காவது அவர் நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது அவர் பந்து போட்டால் பேட்டை எடுத்துகிட்டு ஸ்டெம்பை காட்டிடுவீங்களான்னா இல்லை, அது விளையாட்டு. அது நல்லா தொடர்ந்து மும்முரமாக போட்டி போடுவோம். ஆனால் தடிக்க விடுறதுங்கிறது பண்ண மாட்டோம். ஓடும்போது இப்படி காலை விட்டுட்டு நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடுறது பண்ணவே மாட்டோம். அது நாங்களாக எடுத்துக்கிட்ட முடிவு. சின்ன வயசுலேயே அந்த அறிவுக்காக இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த நட்பு தான் இன்னைக்கு வரையிலும் எங்கள் கேரியரையே வளர்த்தது என்றால் அது மிகையாகாது. ஒருவருக்கு ஒருவர் விவாதம் செய்து கொள்வதும், சில நேரம் விமர்சனங்கள் சொல்வதும், மனம் துறந்து பாராட்டுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது, இனியும் நடக்கும். இப்போ எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, அடுத்த வருஷம் லியோக்கான அவார்டை வாங்குவார் அப்படின்னு. அது போதாது லோகேஷ், அதுக்கு அடுத்த படம் ஒன்று இருக்கு, அதுக்கும் அப்புறம் வாங்க ராஜ்குமார். Next up, Best Actor in a Leading Role, Malayalam. And the award for the Best Actor Malayalam goes to Tovino Thomas for Thallumala. ഇന്ന് ടൊവിനോയ്ക്ക് ഇവിടെ ചില സാങ്കേതിക കാരണങ്ങളാൽ എത്തിച്ചേരാൻ സാധിച്ചിട്ടില്ല. സ്വാഭാവികമായിട്ടും അദ്ദേഹത്തിൻ്റെ ഏറ്റവും ഉറ്റ സുഹൃത്ത് ഇവിടെ ഇരിക്കുന്നുണ്ട്. ബേസിലിനോട് ഈ ഒരു അവാർഡ് ഏറ്റുവാങ്ങാനായി അഭ്യർത്ഥിക്കുന്നു. ബേസിൽ പ്ലീസ്. അപ്പോൾ ബേസിലേട്ടാ,
ടോവിയുടെ ഈ പടത്തിന്റെ കുറിച്ചിട്ടുള്ള പെർഫോമൻസിനെ കുറിച്ച് പറയാനുള്ള ഒരു അവസരം തരാം. എന്ന് വെച്ചാൽ അദ്ദേഹത്തിന്റെ ഒരു ആസ് എൻ ആക്ടർ എന്നുള്ള എവല്യൂഷൻ ശരിക്കും കണ്ടിട്ടുള്ള ഒരു വ്യക്തിയാണ്. എനിക്ക് തോന്നുന്നു ഗോദയാണ് അദ്ദേഹത്തിന്റെ ഫസ്റ്റ് കമേഴ്ഷ്യൽ ഇൻഡിവിജ്വൽ ഹിറ്റ് പറയുന്നത്. അവിടെ നിന്ന് ഇപ്പൊ തല്ലുമാലയും 2018 ഒക്കെ ആയി നിൽക്കുന്ന ടോവിയെ കുറിച്ച് എന്താണ് ബേസിലിന് പറയാനുള്ളത്? ഭയങ്കര സന്തോഷം തോന്നുന്നു ഈ പറയുന്ന ടൊവിനോയുടെ ബിഹാഫിൽ ഇങ്ങനെ ഒരു അവാർഡ് മേടിക്കാൻ സാധിച്ചതിൽ. ഇൻഫാക്ട് എനിക്ക് നോമിനേഷൻ ഉണ്ടായിരുന്നു, എനിക്ക് കിട്ടിയില്ല. എന്നാൽ പോലും ഇവിടെ വന്ന് മേടിക്കാൻ പറ്റിയതിൽ ഒരുപാട് സന്തോഷം. ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ടൊവിനോയ്ക്ക് ഇവിടെ എത്തിച്ചേരാൻ പറ്റാത്തത് ഒരു ഷൂട്ടിങ്ങിനിടയിൽ ഒരു ഇഞ്ചുറി പറ്റി. അങ്ങനെ ഇപ്പോൾ നടികർ തിലക് എന്ന് പറയുന്ന സിനിമയുടെ ഷൂട്ടിൻ്റെ ഇടയിൽ ഒരു ഇഞ്ചുറി പറ്റിയിട്ട് കുറച്ച് ദിവസം ബെഡ് റെസ്റ്റാണ്. കാലൊന്നും അനക്കാൻ പറ്റാതെ ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്. കഴിഞ്ഞ ദിവസം പോയി കണ്ടിരുന്നു. അപ്പം എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു, നീ പോകുമ്പോൾ ഞാൻ ഇങ്ങനെ ഇരുന്നിട്ടാണ് എനിക്ക് പറഞ്ഞേൽപ്പിച്ച് വിട്ടതാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ടാണ് വരാൻ പറ്റാത്തത്. സോ ടൊവിനോയുടെ ഒരു ഗ്രോത്ത് കാണുമ്പോൾ ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. കാരണം ഞങ്ങൾ ഒരുമിച്ച് തുടങ്ങിയതാണ്. ലൈക്ക് ഗോദ, ഞങ്ങളൊക്കെ അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടേഴ്സും അങ്ങനെയൊക്കെ ആയിട്ടും എല്ലാ സിനിമയിൽ നിന്ന് ഒരുമിച്ച് ഇവോൾവായി ഇങ്ങനെ വന്നിരിക്കുന്ന ആൾക്കാരാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ടൊവിനോ, ഗോദ വന്നു, അതിനുശേഷം തീവണ്ടി വന്നു, മിന്നൽ മുരളി വരുന്നു, പിന്നെ അതിനുശേഷം 2018 വരുന്നു, തല്ലുമാല വരുന്നു. ലൈക്ക് ഇറ്റ്സ് ദ മോസ്റ്റ് സോട്ട് ആഫ്റ്റർ ആക്ടർ ഇൻ മലയാളം ഇൻഡസ്ട്രി റൈറ്റ് നൗ. സോ അതൊരു വലിയ ഗ്രോത്ത് ആണ്. ഈ പറയുന്ന ലൈക്ക് 2017-16 സമയത്തുനിന്ന് ഇപ്പോൾ ഈ 2023 വന്ന് നിൽക്കുമ്പോൾ ഈ പറയുന്ന മലയാളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഇൻഡസ്ട്രി ഹിറ്റായിട്ടുള്ള സിനിമയിലെ നായകനായിട്ട് അഭിനയിക്കുന്നു. തല്ലുമാല പോലത്തെ ഒരു എക്സ്പെരിമെൻ്റൽ സിനിമ ചെയ്യുന്നു. അങ്ങനെ ഒരുപാട് സിനിമകൾ ചെയ്യുന്നു. അപ്പോൾ തല്ലുമാലയിലെ പെർഫോമൻസ് തന്നെ അങ്ങനത്തെ ഒരു സിനിമയിൽ എന്താ പറയുക, നമുക്കതിൽ ടൊവിനോനെ കാണാൻ പറ്റുന്നില്ല, നമുക്ക് അതിലെ ക്യാരക്ടറിനെ കാണാൻ പറ്റുന്നുള്ളൂ. അപ്പോൾ ആ രീതിയിൽ എല്ലാ സിനിമയിലും അദ്ദേഹം ക്യാരക്ടറായിട്ട് ഇവോൾവായി കുറച്ചുകൂടെ എല്ലാ സിനിമയ്ക്കും അത്ര എഫേർട്ട് ഇടുന്നുണ്ട് ആസ് ആൻ ആക്ടർ ബെറ്റർ ആവാൻ വേണ്ടിയിട്ട്. അതെനിക്ക് പേഴ്സണലി ഫീൽ ചെയ്യാൻ പറ്റും. നമ്മൾ സിനിമയിൽ ഡയറക്റ്റ് ചെയ്യുന്നതും കൂടെ ആയതുകൊണ്ട് ഈ പറയുന്ന ഗോദയിലുണ്ടായിരുന്ന ടൊവിനോ അല്ല മിന്നൽ മുരളിയിൽ അഭിനയിക്കാൻ വരുമ്പോൾ അതേ ടൊവിനോ അല്ല ഇപ്പോൾ 2018 അല്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തല്ലുമാലയിലൊക്കെ കാണുമ്പോൾ ഉള്ള ടൊവിനോ കംപ്ലീറ്റ്ലി ഡിഫറെൻ്റ് ആണ്. ആസ് ആൻ ആക്ടർ ഭയങ്കര എഫേർട്ട് ഇടുന്ന ഒരാളാണ്. അപ്പോൾ എന്തായാലും ടൊവിനോയ്ക്കുള്ള ആ ഒരു അവാർഡ് ഏറ്റുവാങ്ങിയ സ്ഥിതിക്ക് ഈ ഒരു സന്ദർഭത്തിൽ തന്നെ ചോദിക്കട്ടെ, വെൻ ക്യാൻ വി സീ മിന്നൽ മുരളി 2? കുറച്ച് സമയമെടുക്കും. അതെ, പക്ഷെ അതെന്തായാലും ഉണ്ടാവും. എന്തായാലും മിന്നൽ മുരളി 2 വുഡ് കം. തീർച്ചയായിട്ടും വെയിറ്റിംഗ്. അപ്പോൾ എന്തായാലും ഈ ഒരു സൗഹൃദം, ഈ ഒരു സക്സസ് അത് എന്നും നിലനിൽക്കട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. നിങ്ങളുടെ ഈ സക്സസ് സിനിമകളെ പോലെ തന്നെ നിങ്ങളുടെ സൗഹൃദപരമായിട്ടുള്ള ഇൻസ്റ്റാഗ്രാം പോസ്റ്റുകളും ഞങ്ങൾക്ക് ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. അപ്പോൾ അതുപോലത്തെ വൈറൽ കണ്ടന്റുകളായിട്ട് ഞങ്ങൾക്ക് ഇനിയും വെയിറ്റ് ചെയ്യുന്നു. പരസ്യമായിട്ട് തന്നെ അപമാനിക്കാൻ വേണ്ടി നടക്കുന്ന. അതെ, അതുകൊണ്ട് തന്നെ നിങ്ങളുടെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടുള്ള ബർത്ത്ഡേസിന് നമ്മൾ കണ്ണും തട്ട് കാത്തിരിക്കാണ്ട് പല ഫോട്ടോസും റിവീൽ ആവുന്ന ദിവസമാണ് അതൊക്കെ. എന്തായാലും ഒരുപാട് നന്ദി ബേസിലേട്ടാ. താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ joining and please pass our congratulations to ടൊവിനോ. പിന്നെ ഒപ്പം തന്നെ ഗെറ്റ് വെൽ സൂൺ. അദ്ദേഹം ഒരു ചെറിയ ഇഞ്ചുറിയിലാണെന്ന് അറിഞ്ഞാൽ വിഷമമുണ്ട്, ഇവിടെ എത്താൻ പറ്റാത്തതിൽ നമുക്ക് ഒരുപാട് വിഷമമുണ്ട്. We miss you so much. Thank you so much ബേസിലേട്ടാ. Thank you. So great round of applause for Kabir sir on behalf of Kabir.